எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஐஒய் அண்ட் ஸ்டிச். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுடிதாரோட டாப்பில் நம்ம பேக் சைடு ஜிப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான மெத்தடில் நான் வந்து ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கோட எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு ஜிப் ஒன்று எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி இது வந்து 10 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதனால் வந்து லென்த்தாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி லைனிங் கிளாத்தில் வந்து நான் நெக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 3 இன்ச்சில் வந்து நான் லைனிங் கிளாத்தில் கேன்வாஸ் வச்சு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது 12 இன்ச் இருக்குங்க லென்த்து. இப்போது இதை வந்து அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ மெயின் கிளாத்தில் வந்து நான் நெக் வந்து கட் பண்ணலைங்க. நம்ம வந்து இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் கூட கட் பண்ணிட்டோன்னா ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதனால் வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கல. இப்போ வந்து லைனிங் கிளாத் மேலே நம்ம ரெண்டுமே இதை வந்து அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு பின் போட்டுட்டு நம்ம நெக்கு சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னா நெக்கோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நெக்கு சுற்றி நான் இந்த மாதிரி பின் போட்டேங்க. இப்போ வந்து இது ரெண்டுமே அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப இழுக்காமல் அப்படியே ப்ளெயினாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பின் எதுவுமே வந்து நம்ம டச் பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது பின்னெல்லாம் எடுத்துடலாங்க. இப்போ நெக் கட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணோன்னா நெக் ஷேப் வந்து மாறிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக் ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். அதனால் வந்து மெயின் கிளாத்தில் எப்பவும் கட் பண்ணாதீங்க. லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ப்ளெயின் பண்ணிக்கலாம். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ப்ளெயின் பண்ணிவிட்டு இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இதோட மிடில் வந்து நம்மளுக்கு தெரியும். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. லைட்டாக சிசர் கட் பண்ணிக்கிறேன். இப்போ மிடிலில் இருக்கிற அந்த நெக்கோட மிடில் வந்து நம்மளுக்கு அந்த சிசர் கட் பண்ணிட்டோம் பாருங்கள். அந்த பிளேஸ்லேருந்து நம்ம வந்து இந்த 3 இன்ச்சில் வந்து கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த லைனிங் கிளாத்தோட ஒரிஜினல் பீஸ் வந்து அட்டாச் ஆகிற மாதிரி சைடில் வந்து பின் போட்டுக்கலாங்க. ஒரு 2 பின் மட்டும் இந்த சைடில் போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கம் கூட ஒரு 2 பின் மட்டும் போட்டுக்கலாங்க. சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ப்ளெயின் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ இந்த மிடில்லேருந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட மிடிலில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. இதோட மிடிலில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த நெக்கு கிட்ட கூட நம்ம சிசர் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த பிளேஸில் இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ரெண்டுமே ஈவனாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 12 இன்ச்சில் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இது மிடிலில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ சிசர் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அங்கேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். இது வந்து கீழேருந்து 2 இன்ச் வந்து விட்டுட்டு இங்கே வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் கூட நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இங்கேருந்து வி ஷேப்பில் ஒரு 2 இன்ச் அளவில் வந்து இந்த மாதிரி வி ஷேப்பாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே அதுக்கு மேலே வச்சு
இந்த மிடில் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த பிளேஸில் வச்சுட்டு இப்போ இதுக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 12 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து அந்த சிசர் கட் வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே கூட அந்த லைனுக்கு மேலே வந்து கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிடலாங்க. அதே மாதிரி கீழே கூட கரெக்டாக வச்சுட்டு இன்னொரு பின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் கூட 2 பின் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நகராமல் இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாங்க. கீழே வர வர வந்து அந்த வி ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பிளேஸில் வந்து லைட்டாக வந்து அந்த மாதிரி வி ஷேப்பில் இந்த எட்ஜ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீடியில் வந்து உள் சைடே வச்சுக்கோங்க அப்படியே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி அந்த வி ஷேப் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 ஸ்டிச்சிங்க்கும் நடுவில் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே உள் சைடாக இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இது உள் சைடு திருப்பறதுக்கு முன்னாடி நம்ம நெயிலால் வந்து நல்லா இதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஃபோல்ட் ஆகும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், ஈஸியாக இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிடும். நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாமே நீட்டாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நல்ல கார்னரில் வந்து இது ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து நல்ல கார்னரில் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கீழே வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வி ஷேப் மாதிரி இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா டைரெக்டாக வந்து இந்த ஸ்டிச் பண்ணாமலே நம்ம வந்து ஜிப்பை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. இப்போது நீட்டாக இருக்கு பாருங்கள். இப்போ ஜிப்பு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மேல் சைடில் நம்ம வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி மேலே வந்து இந்த எக்ஸ்ட்ரா துணி லைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோன்னா நீட்டான ஃபினிஷிங் வரும். அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜிப் வைக்கும்போது இந்த லாக் இருக்கு பாருங்கள் மேல் சைடில், அது வந்து கீழே லைட்டாக நம்ம வந்து நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சைடில் லைட்டாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஜிப்பு வந்து ஓப்பனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதே க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது, மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது, எந்த ப்ளேஸில் வந்து ஜிப் கரெக்டாக வரும்னு தெரியாது. பாருங்கள், இப்போது நான் ஜிப்பு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ப்ளேஸில் வந்து கரெக்டாக வைக்கணும்னு தெரியாது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வி ஷேப் வர வரைக்கும் கீழே வந்து நம்ம
இந்த வி ஷேப் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ப்ளேஸ் வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நீடில் அப்படியே உள் சைடு வச்சுட்டு இதை திருப்பிக்கோங்க. திருப்பி நல்லா சுருக்கம் எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் லைட்டாக ஒரு 5-6 தையல் விழற மாதிரி வச்சுட்டு திருப்பி வந்து இதை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஜிப் ஓப்பனில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி பார்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது இது முடிஞ்சிச்சுங்க. இப்போது ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நீட்டாக இந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பின்னாடி சைடும் காமிக்கிறேன். இப்போ மேலே வந்து நம்ம இந்த மாதிரி நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ திருப்பிட்டு பின்னாடி சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இதை வந்து ஜிப்பை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ சைடில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்கள், இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி கீழ் சைடு கூட இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ நெக்கு மட்டும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுத்து இதை வந்து ஜாயின் பண்ணோன்னா நெக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நெக்கு வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்கை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணிடலாம். இப்போ நெக்கை சுற்றி லைட்டாக சிஸ்ஸர் கட் வந்து இந்த மாதிரி கிராஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து நீட்டாக வரும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் வந்து உள் சைடாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே லைட்டாக ஹெம்மிங் பண்ணுற அளவுக்கு வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். வேணான்னா நம்ம ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேங்க. இதில் எக்ஸ்ட்ரா கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி அந்த பக்கம் கூட இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. வேணும்னா நம்ம ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். இது 2 பக்கமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 2மே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிப்பு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2மே போட்டேன். மேலே வந்து ஒரு ஹூக் மட்டும் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஹூக் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜிப்பை க்ளோஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் பாருங்கள், எதுவுமே தெரியாது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிப்பு வைக்கிறது இவ்வளோ ஈஸியாக நினைப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஐஒய் இன்ஸ்டிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.